நாம இன்னைக்கு பார்க்க போறது ரெட்ரோ பட ரோஸ்ட். ரெட்ரோ படம் ரிலீஸ் ஆகி 3 நாள் ஆகுது. இன்னைக்கு என்னடா ரோஸ்ட் போறேன்னு நீங்க கேட்கலாம். ஆனா எனக்கு இன்னைக்கு தான் டிக்கெட் கிடைச்சது ஒன்று. ஸோ இந்த படத்தை போய் தியேட்டர்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்துட்டு வந்தேன். மதியானம் பார்த்துட்டு வந்து ரிவ்யூ சொல்ற ட்ரை பண்றேன். இதில் ரோஸ்ட் போடுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன் இந்த படத்தை ரிவ்யூ பண்ணாம ரோஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, எனக்கு இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தட் இஸ் த வெரி ட்ரூத். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு கார்த்திக் சுப்ராஜ் லவ் ஸ்டோரி பார்த்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப கிளாஸியாக, ரொம்ப ரெட்ரோ ஸ்டைலில் சூப்பராக இருந்துச்சு. ஃபேமிலி கூட அந்த லவ் ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கரெக்டாக இன்டர்வல் வரைக்கும் அப்பா சூப்பரான ஒரு படத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் இருந்தேன். குறிப்பாக வந்து அந்த படத்தில் வந்து அவங்க அந்த அப்பா மகன் டைனாமிக்கு, ஹீரோயின் ஹீரோ டைனாமிக்கு அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. குறிப்பாக பூஜா ஹெக்டே வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. அவங்கள வச்சு தான் செகண்ட் ஹாஃப் ஸ்டோரி அண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்டோரி நகருது. அவங்கள பேஸ் பண்ணி தான் ஃபுல்லாகவே ஸ்டோரி நகருது, விச் வாஸ் அமேசிங். இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு பழைய 2013 முன்னாடி ஒரு பீக் சூர்யா அப்படின்னு இருப்பார்ல, அதை ரிமைண்ட் பண்ணி நான் தாண்டா சூர்யா அப்படின்னு காமிச்சிட்டாரு மனுஷன். ஆனா என்னது, இன்டர்வலுக்கு அப்புறம் தமிழ் சினிமா வந்து அடுத்த தெலுங்கு சினிமா, இந்த கன்னட சினிமாலாம் எங்க பார்த்து எப்படி கெட்டு போனாங்க அப்படின்னு இந்த படத்தை பத்தி புரிஞ்சுக்கலாம். நாங்க யாராவது ஆக்ஷன் படம் தான் எடுக்கணும்னு யாராவது இங்க உத்தரவு போட்டு வச்சிருக்காங்களா, இல்ல ஆக்ஷன் படம் எடுத்தாதான் ஒரு படம் ஓடும் அப்படின்னு ஏதாவது இருக்கா? அப்படிலாம் இல்லை. இவனுங்க பாட்டுக்கு கல்ட்டுன்றானுங்க, ஐலாண்டுன்றானுங்க, போட்ட டிம்முன்னு அடிச்சுக்கிறானுங்க, கூட்டமா அடிச்சுக்கிறானுங்க. என்ன இதுன்னே தெரியல. அதுக்கப்புறம் இதுல வேற இதுல ரொம்ப கிளவரா என்னது எப்படி கல்கி 280 வந்து மகாபாரதத்தை கொண்டு அந்த கதையோட ஒரு ரொம்ப கிளவரா இணைச்சிருப்பாங்க. அந்த கதையில இவங்களும் வந்து கிருஷ்ணரோட கதைய, கிருஷ்ண பரமாத்மா கதைய அப்படி இணைக்கிறதா நினைச்சிட்டு ஒரு விஷயம் செஞ்சிருப்பாங்க படத்துல. அது இந்த படத்துல வந்து சரியாவே உட்காரல அந்த பாட். ஸோ இந்த படம் வந்து பாதி என்னது லைக் அவங்க கொஞ்சம் அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன், இந்த ப்ரீ கிளைமேக்ஸ்லாம் வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா எழுதி இருந்தாங்க. நல்லா வந்து லைக் உங்களுக்கே தெரிஞ்சிடும் இதான் அடுத்தடுத்து இதான் வரப்போகுது, இப்படிதான் கதை மூவ் ஆக போகுது அப்படின்னு. அதனால கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் போயிடும். மற்றபடி இந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூர்யா படத்துல வந்து ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். போன படமும் ஒரு மாதிரி ஐலாண்டில் ஒரு ஐசோலேட்டட் லொக்கேஷன்லாம் நடந்தது. இந்த படமும் வந்து அதே மாதிரி தான் நடக்குது. அவங்களால வந்து ஒரு ப்ராப்பர் ஒரு சிட்டிலையோ இல்லை ஒரு இதுலேயோ வச்சு இந்த மாதிரி ஒரு கதையை எடுக்க முடியாதா? லைக் ஒரு எப்படி சொல்றது, நீங்க இந்த காலத்துல லைக் இந்த காலத்துல இந்த படம் பீரியட் எந்த பீரியட்ல நடக்குது அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு அவார்டே தரேன். ஏன் அப்படின்னா இந்த படத்துல வந்து ஜெயில் சீக்வன்ஸ் ஒன்று வரும். அதுல சூர்யா 4 பேரை மிதின்னு மீச்சிட்டு இருப்பாங்க. அது வரைக்கும் நான் என்ன நினைச்சேன்னா இந்த படம் வந்து ஒரு 70s 80sல நடக்கிற கதை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் போலீஸ்காரன் வந்து அவன் மிதிக்கிறத ஒரு வீடியோ கேம் வச்சு ரெக்கார்ட் பண்ணுவான். நானும் நினச்சேன் என்னடா 70s 80sல எங்கடா வந்து கைக்கு அடக்கமாக ஒரு வீடியோ கேமராலாம் இருக்கு, அதை வச்சு அவனுங்க இதை எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்னு. அந்த மாதிரி இந்த படம் வந்து எந்த டைம் ஃப்ரேம்ல நடக்குது அப்படின்னு சொல்லலை அவனுங்க வந்து. அதுக்கப்புறம் இந்த படத்துல வந்து தங்கமீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு
பொருள் வரும். அதுவும் வந்து பூஜா ஹெக்டே மாதிரி ரொம்ப வெயிட்டான ரோல் இந்த கடையில பிளே பண்ணுதுன்னே சொல்லலாம். ஆனா கடைசியில ரிவீல் பண்ணும்போது தான் எனக்கு ஐயோ அப்படின்னு ஆயிப்போச்சு இந்த படத்துல. ஏன் ஏன் அப்படின்னா இந்த படத்துல வந்து எதுக்கு வந்து இவனுங்க வந்து லைக் இந்த பொருளுக்காண்டி இவ்வளோ போட்டு சூர்யா துரத்துறாங்கன்னு புரியல. இவ்வளோ லைக் இந்த மாதிரி பொருள்லாம் இருக்கும்போது அதுலயே வந்து ஒரு ட்ராக்கர் மாதிரி வச்சிருப்பாங்க. அவங்க நினைச்சாங்கன்னா இந்த காலத்துல இந்த மாதிரி பொருளை திருட்டு போட்டுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ கார்த்திக் சுப்ராஜ் வந்து கொஞ்சம் பார்த்த ஸ்டோரிய எழுதியிருக்கலாம் கடைசியில அப்படின்னு எனக்கு தோணுச்சு. கொஞ்சம் அவசர அவசரமா கதையை முடிக்கணுமேனு முடிச்ச மாதிரி தெரியுது. அந்த லைக் கிளைமேக்ஸ்ல கொஞ்சம் பார்த்து கதையை எழுதியிருக்கலாம். வேற எப்படி சொல்றது, இந்த படத்துல வந்து நிறைய வில்லன்ஸ் வந்து ஒரு 2-3 குரூப் ஆஃப் வில்லன்ஸ் வராங்க. ஸோ அதனால இந்த படம் வந்து கொஞ்சம் எப்படி சொல்றது, ஒரு வில்லனை வந்து கிளைமேக்ஸ்ல தோக்கடிச்சு தொங்க விட்டுருவாரு நம்ம ஹீரோ. அதுக்கப்புறம் இன்னொரு வில்லன் வந்து படை பரிவாரங்களோட சூர்யா இருக்கிற இடத்துக்கு இறங்கி வருவாங்க. அப்போ ரொம்ப ரஷ்டான ஒரு கிளைமேக்ஸ் வரும். அதுதான் எனக்கு கொஞ்சம் நெருடலா இருந்துச்சு இந்த படத்துல. மற்றபடி இந்த படம் வந்து சூர்யாவோட கம்பேக்கா அப்படின்னு கேட்டா, சூர்யா ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் இது அமேசிங்கான கம்பேக். என் ஃப்ரெண்ட் எல்லாம் இதை பார்த்துட்டு சூர்யா வந்துட்டாரா அப்படின்னு பூச்சிக்கிட்டு இருந்தான். ஏன்னா அவன் காலேஜ் டைம்ல இருந்தே ஒரு பெரிய சூர்யா வெறியன். எங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஏன்னா அப்பாவும் பெரிய சூர்யா ஃபேன். ஆனா வந்து எனக்கு பர்சனலா வந்து சூர்யாவுக்கு இது கம்பேக் தான். அவரோட ஆக்டிங்கு இதுல வந்து நான் தாண்டா அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஆனா அதே விஷயத்த கொஞ்சம் ஸ்டோரியில கான்சென்ட்ரேட் பண்ணி இந்த செகண்ட் ஹாஃப் மட்டும் கிளீனா எடுத்திருந்தாங்க, கொஞ்சம் தெளிவா எடுத்திருந்தாங்க அப்படின்னா படம் எங்கேயோ போயிருக்கும். அது மட்டும் உண்மை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இருக்கிறதுனால தான் இந்த சேனலும் ரன் ஆகுது. இது என்னோட செகண்ட் லாங் வீடியோ. இதுக்கு சப்போர்ட் செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். தேங்க்யூ.